சின்ன பொண்ணா இருக்கிறச்சே சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமால வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவ தான் நான். பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கய் அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னன்னா, நான் என்னோட பேரை, என்னோட ஃபேஸ சினிமால பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யார் போன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவதான். அது ஏ கிரேட் ஃபில்மா, பி கிரேட் ஃபில்மா, இல்ல நல்ல ரோலா, இல்ல சரியான ரோல் இல்லையா, நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவதான் நான். அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்றேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவதான்.